ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீக் நம்ம புதுசாக ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். ஸோ இதுதான் Bosch ப்ரொஃபஷ்னல் மார்பிள் கட்டர். ஸோ இது வந்து ஒரு பவர் டூல் அண்ட் ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் செக்மெண்ட்டில் வரும். ஸோ இது வந்து ஒரு யூனிவர்சல் கட்டர். இதை வச்சு நம்ம மார்பிள், கிரானைட், டைல்ஸ் இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். வுட், பிவிசி பைப்ஸ், ஸ்டீல் ஷீட் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் மிஷின் ஃபார் மல்டிபிள் கட்டிங்ஸ். ஓகே, யூனிவர்சலாக வச்சுக்கலாம். அதுக்காக நம்ம பண்ண வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னா, டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் கட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் பிளேட்ஸ் வாங்கணும். ஸோ எனக்கு ப்ரிடாமினண்ட்டாக வுட் அண்ட் ஸ்டீல் கட் பண்ணுறதுக்கு தான் எனக்கு தேவை இப்போதைக்கு. ஸோ அதனால் நான் வுட் கட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேடும், ஸ்டீல் கட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேடும் வாங்கியிருக்கேன். வாங்க குயிக்காக அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஸோ இதை இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இல்லை போஷோட வாரண்டி கார்டும் யூசர் மேனுவலும் இருக்குது. மேலே வந்து சில டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். அது இது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தபடி 3 கிலோ எடை இருக்கும். நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு பட்டன் ப்ரெஸ் கொடுத்துருக்காங்க, லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பிளேட்ஸ் மாட்டிக்கிட்டு ரன் பண்ணலாம். இதோடு சேர்த்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. டிபெண்டிங் ஆன் டென்சிட்டி ஆஃப் த மெட்டீரியல் நீங்கள் இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் முன்னாடி பார்த்த வீடியோ மாதிரி இதுவும் 6 ஆம்பியர் போர்ட்லேயே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இதை நான் ப்ரெஸ் பண்ணும்போது லைட்டெல்லாம் பிளிப் ஆச்சு. இது ஒரு எக்ஸலண்ட் ப்ராடக்ட். ஸோ இப்போது குயிக்காக நம்ம பிளேடு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மிஷினோட டூல்ஸில் இது வருது. 2 கிளாம்ப்பு, இது பேர் அலாங்கி, இது வந்து ஸ்பானர், இது வந்து ஸ்க்ரூ ட்ரைவர். ஸோ இந்த பிளேடு கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிளாம்பை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதில் பொருத்திடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு மேலே நம்ம பிளேடு வைக்கணும். மேலே இந்த கிளாம்ப் எடுத்து கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு டைட் பண்ணுறதுக்கு ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம சுற்றணும். ஸோ இது ஸ்பானர் ரொம்ப முக்கியம். ஸோ உள்ளே இருக்க கிளாம்ப் வந்து இந்த பிளேடை வந்து மிஷினோட உரசாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மேலே இருக்க கிளாம்ப் வந்து இது வெளியே வந்துடாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் என்னுடைய பழைய டேபிள். இதை தான் நம்ம குழி குண்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம்.